கையை கொடுங்க, நான் கழட்டி லூசா கட்டுறேன். எப்படி மார்க் விழுந்திருக்குன்னு. குழந்தையா நீங்க? பாட்டிக்கிட்ட சொல்லியாவது மாத்தி கட்டிருக்கலாம்ல. அப்படி கட்டியிருந்தா இப்போ உன் கையால கட்டிக்கிறது மிஸ் ஆயிருக்கும்ல. ரொம்ப வழியாதீங்க. சரி, கையை நல்லா தேய்ச்சி விடுங்க, நான் லூசா கட்டி விடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி மேடம். பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. மனு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் நாகராஜ் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓ, அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகே தேவ், ஒரு 5 minutes வந்து நான் கட்டி விடுறேன். பவி, எனக்கும் பேங்க்ல மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து கட்டிக்கலாம். சரி. சொல்லுதீனா. அப்புறம் பிரபு சார், கார்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? டேய், எங்கடா இருக்க இப்போ? நான் எங்க இருக்கேன்றதை விட என் பார்வையில நீங்க இருக்கீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். என்ன? என்னவா, மறுபடியும் கால் பண்ணுவேன்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? அதான் கால் பண்ணிட்டியே, விஷயத்த சொல்லு. சொல்றேன். தேவுக்கும் மாதவிக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தானே இந்த லேப் டெக்னீஷியன் பரணி, அவன் இப்ப என் கஸ்டடியில இருக்கான். டேய், என்னடா வளர்ற? ஐயோ சார், வளரல சார். அவன் வாய்ஸ் கேக்குறீங்களா? டேய், லைன்ல பிரபு சார் தான், உன் குரலை கேட்கணுமா? பேசு. சார் சார் சார், நான் பரணி பேசுறேன். என்னை காப்பாத்துங்க சார். என்னை இவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். சார், என்னை காப்பாத்துங்க சார், பயமா இருக்கு சார். டேய், இப்போ எங்கடா இருக்க? சார், இது எந்த இடம் தெரியல சார். கண்ணை கட்டி கூட்டு வந்தாங்க சார், எனக்கு பயமா இருக்கு சார். சார், என்னை காப்பாத்துங்க சார். உளமாதரா, தீனாவை பேச சொல்லு. சரிங்க சார். பிரபு சார், ஓகேவா? சார், நம்புறீங்களா? டேய், அவனை எதுக்காக நீ பிடிச்சி வச்சிருக்க? கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கை குறையுது, அதான் பிடிச்சி வச்சிருக்கேன். டேய், என்ன விளையாடுறியா? இனிமே தான் விளையாடணும். தீனா, விளையாட ஆரம்பிக்கலாமா சார்? டேய், இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த கேள்வியை முன்னாலேயே கேட்டிருக்கலாம்ல. பிரபு சார், மாதவி மிரட்டினதுனால தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்ட இவன் மாத்திட்டதா போலீஸ் நம்பி இப்ப மாதவி உள்ள இருக்கா. ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி நானும், எனக்கு பின்னாடி நீங்களும் இருக்கீங்க. இந்த விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். இத போலீஸ்ல ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிற ஒரே விட்னஸ் பர்னி தானே. ஒன்னே இவனை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் பாண்டிய முன்னாடி நிறுத்தலாம், இல்ல
பவித்ரா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாம். போலீஸ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா பிரபு சார் கம்பி எண்ணணும். பவித்ரா முன்னாடி நிறுத்தினா பிரபு சாரோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். இப்பவும் பவித்ராவை அடையணுங்கிறவங்க ஆசை நிராசையாயிடும். ஒண்ணு பண்ணுவோம், நான் டாஸ் போடுறேன். ஹெட்டா டெய்லான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஹெட் வந்தா பாண்டியன், டெய்ல் வந்தா பவித்ரா. டாஸ் போடலாமா? தீனா, ஏய் இந்த விளையாட்டு வேண்டாம். நான் தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல. விளையாட்டும் வேணாம், டாஸும் வேணாம், நேரா மேட்ருக்கு வரீங்க. குட். 1 hour டைம் தரேன். 5 லட்சம் ரூபாய் கேஷ் ரெடி பண்ணி வைங்க. பணம் ரெடி ஆனதும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்ற இடத்துல யாழ் விஷ்ணு, அந்த மொட்டை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்களே வந்து பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. விளையாட்டா முடிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க சார்? ஹலோ 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 மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ ஹலோ செக் ஹலோ. டேய் பிரபு நான் லைன்ல தான்டா இருக்கேன். இல்ல பதிலே காணுமா? ஒருவேளை நெட்வொர்க் ப்ராப்ளமோ இல்ல கட் ஆயிடுச்சோன்னு சும்மா செக் பண்ண. சரி, பணம் ரெடி ஆனதும் கால் பண்றேன். ம். ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அதோட பணம் கிடைச்சதும் பரணியை நீ விட்டுறணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா. இந்த கழுதியை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது? கால் பண்ணுங்க. பணத்துக்காக தீனா வெயிட்டிங். டேய் அண்ணா, என்னென்ன பொசுக்குன்னு அந்த ஆளுக்கிட்ட என்ன அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆள் என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னை மிரட்டினான்னா என்னென்ன பண்ணுவேன்? உன்னை வச்சு என்ன மிரட்ட முடியாதுடா. எப்படிண்ணா சொல்ற? இப்போ அவன் உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்றான்னு வச்சுக்க. எனக்கு என்ன போட்டு தள்ளிட்டுன்னு சொல்லிடுவேன். அண்ணா, என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? இதுக்கே ஷாக் ஆனா எப்படிடா? பிரபு உன்னை கொன்ன வீடியோவும் எனக்கு வந்துடும். அதை வச்சு நான் உன்னை மிரட்டுவேன்ல. அண்ணா, என்ன கொல்ற வீடியோ உனக்கு யாருன்னு எடுத்து அனுப்புவா? இப்படி வா, விளக்கமா சொல்றேன். டேய் பிடிச்சிக்கிடா. சரி, டேய், சொல்றா. இத பாரு. பிரபு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அது என் செல்போன்ல தெரியுது. அண்ணா எப்படிண்ணே? ட்ராக் வியூன்னு ஒரு ஆப் இருக்குடா. இப்ப நாம யாரை நோட்டை விடணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க செல்போன்ல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த செல்போன் கேமராவை என் போன் மூலமா ஆபரேட் பண்ண முடியும். எப்படிண்ணா இப்படிலாம்? எனக்கு பிரபுவோட ஆக்டிவிட்டி மொத்தமும் தெரிஞ்சாகணும்னு நினைச்சேன். இந்த ஆப்பை அவன் செல்போன்ல நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, எங்க இருந்தே என் செல்போன் மூலமா அவன் செல்போன் கேமராவை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எப்படிண்ணே இவ்வளோ டேலண்ட்டு? மாடர்ன் டெக்னாலஜிடா. அது சரிண்ணே, அவன் ஃபோனில் இந்த ஆப் எப்படிண்ணே? அதுக்கு அவன் ஆபீஸ்லயே பணத்தை கொடுத்து ஒரு ஆளை செட் பண்ணிட்டான்ல. பிரபு என்ன பண்ணினாலும் எங்க போனாலும் எனக்கு இங்க தெரிஞ்சிடும். தேவையானதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவனை என்னால மிரட்டவும் முடியும். ஆமாண்ணே, அந்த ஆப் பேர் ஏதோ சொன்னியே. ட்ராக் வியூ. ட்ராக் வியூ. ஆனால் அண்ணா, நீ சொல்கிறதுனால அந்த பிரபு என்ன எதுனா பண்ணிட போகிறாண்ணே. சும்மாடா, என் உசுரை காப்பாத்தினவங்க நீங்க. உன்னை கொல்ல விட்டுருவனா? நீ பணம் வாங்குற இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என் செல்போன் மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தப்பா ஏதாவது மூவ் பண்ணா அலர்ட் ஆகி அதுக்குள்ள உன்னை வந்து காப்பாத்திடுவான்ல. இப்போ தானே எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, பிரபு கிட்ட இருந்து கால் வந்துடும். பணத்தை வாங்க போகணும்ல. வா.
வச்சது வச்ச இடத்துல இருக்காது. எங்க வச்சு தொலைச்சேன்னே தெரியலையே. ச்சே, இதுலயும் இல்ல. இது ஒண்ணு. இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. எல்லாம் என் தலையெழுத்து. இங்க வந்து படணும்னு இருக்கு. அம்மா, என்னடி பாத்திரத்து மேல எதுக்கும் கோவத்தை காமிச்சிட்டு இருக்க? அப்போ இது மேல காட்டாம பவி மேலயே காட்ட முடியும்? இப்ப என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நீ வாழ வந்தவ, நான் ஒண்ட வந்தவ. நாம இதுங்க மேலதானே கோவத்தை காட்ட முடியும். எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு தானே கேக்குறேன். ஐயோ, இந்த வீட்ல மளிகை சாமான் ஏதாவது இருக்கா? தலைவலின்னு காஃபி போட வந்தா ஒரு காஃபி தூள் கூட காணும். சும்மா சமைச்சு குடுன்னு சொன்னா போதுமா? எல்லாம் தானா வந்துருமா? இப்படியே முழிச்சுக்கிட்டே நில்லு. திருன்னு எது கேட்டாலும் ஒரு வார்த்தை பதில் வராதே. அட, இது நல்லா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கேன், போறா பாரு. ஏங்க ஏங்க என்னடி? சரி, இங்க வாயேன். இங்க வந்து உட்கார். வா வா வாடி. புதுசா ஒரு புல்லட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. 300 km/h போகுமா. 2 மணிக்கு மத்தியானம் கிளம்பணும்னு வச்சுக்கோ. 2 மணி நேரத்துல மதுரை போய் மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு 2 இட்லி மாதிரி கமகமன் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வாசனை போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சும்மா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். என்னடி நாட்டு நடப்பதாண்டி சொன்னேன். ஏங்க, நாட்டு நடப்பு எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களே, வீட்ல என்ன நிலவரம் ஏது நிலவரம்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன நிலவரம்? அந்த லட்சணத்துல இருக்கீங்க. வீட்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இப்படியே எத்தனை நாளைக்கு காலத்து ஓட்டுறது? இதோ மாசமும் பிறந்தாச்சு. வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பால், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பொண்ணுக்கு புது யூனிஃபார்ம் வேற வாங்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இப்படி திடீர்னு வந்து கேட்டா நான் என்னடி சொல்றது? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா? ஒரு ஆம்பளையா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை கொடுத்தா தானே குடும்பத்தை நடத்த முடியும். இது உங்களுக்கு தெரிய வேண்டாம்? ஏண்டி, நானும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறேன். எங்க வேலை காலியா இருக்கணும் நியூஸ் பேப்பரை புரட்டி பார்த்து டெய்லி அப்ளிகேஷனையும் போடுறேன், இன்டர்வியூக்கும் போறேன். போற இடத்துலலாம் என்ன கேட்குறாங்க? முன்னாடி எங்க வேலை பார்த்த, ஏன் வேலையை விட்டு நின்ன, இப்படி 1008 கேள்வி கேட்குறாங்க. யூனியன் பிரச்சனையில் வேலை போச்சுன்னு சொன்னா உடனே கிளம்புன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே. எங்க போனாலும் இதை சொல்லியா யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது சொல்லு? ஏன் மாப்ள, யூனியன் பிரச்சனைனால தான் வேலை போச்சுன்னு எதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? வேலை கிடைக்கலங்கிறதுக்காக இது ஒரு சாக்கா? இதையே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? காலம் பூராவும் ஒரே இடத்துல வேலை பார்த்து வாழ்க்கையை தொலைக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. இப்பெல்லாம் வேற ஒரு இடத்துல அதிக சம்பளம் கிடைக்குதுன்னா பாக்குற வேலையை தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. நீங்க என்னடானா பாடின பல்லவியை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க மாப்ள, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற நினைப்பு தானா வரணும். இப்படி வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சொல்லி எல்லாம் வரக்கூடாது. என் பொண்ணு படிச்சு சொன்னாலும் அந்த நினைப்பு மட்டும் உங்களுக்கு தோளை கூட வந்துடாதே. அத்தை, வேலை தேடுற நினைப்பு மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு நாங்க சொல்லிக்கலாமா? அதனாலதான் பவி கிட்ட சொன்னோம், மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுன்னு. கடைசியில என்னாச்சு? அவ உங்களையே தட்டி கழிக்கிறா. என்ன பண்றது? பவிக்கும் தேவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ நல்ல இடத்துல வாழ போகணும்னு நாம எல்லாரும் ஆசைப்பட்டோம்ல. ஏன் என் பொண்ணு சுபாதான் கடைசி வரைக்கும் தேவ் தம்பிக்கு சப்போர்ட்டா இருந்தா. வேற யாராவது இருந்தீங்களா சப்போர்ட்டா? அவங்கள சேர்த்து வைக்க என் பொண்ணு தானே போறான்னா. ஆனா அந்த பவி என்ன பண்ணா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே பழச எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. அத்தை, இப்ப எதுக்கு பவி இழுக்கிறீங்க? நம்மளுக்கு செய்தா அவளுக்கு மனசே வராதே. வாய் விட்டு கேட்டாச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டா. நாம என்ன அத குடு இது குடுன்னா கேக்குறோம்? ஏதோ மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுன்னு சொன்னோம், அத கூட செய்ய முடியலன்னா என்ன தங்கச்சி இவெல்லாம்?
இன்னும் 2 நாள்ல அப்படியே புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மள பத்தி நினைப்பே இல்லாம போயிடும். அவ போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் பட்னியும் கஷ்டமுமா நம்ம வாழ வேண்டியதுதான். சம்பந்தியமா அவ போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் பட்னியும் கஷ்டமுமா நம்ம வாழ வேண்டியதுதான். சம்பந்தியமா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு என் பொண்ணை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. பவித்ரா நம்மள எல்லாரும் என்னைக்கு வாடி வதங்க விட்டுருக்கா. இவன் மாப்பிள்ளை கம்பெனியில வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் என்கிட்ட சொல்லியிருக்கா. தான் சம்பாத்தியத்தை எல்லாம் இந்த வீட்டுக்காக தரேன்னு சொல்றா. ஏதோ அவளுக்கு இந்த வீட்டு மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுறீங்க. மாமா வேணும்னு குத்தம் சொல்லல. இவருக்கும் வேலை போட்டு கொடுக்க மாட்டா. ஆனா அவ சம்பாத்தியத்தை மட்டும் கொடுப்பாளாம். அவ சம்பாத்தியத்தை கை நீட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்க புள்ள வேலைக்கு போன மாதிரி தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க பொண்ணு சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பா? அவகிட்ட இருந்து எத்தனை நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது? ஒரு ஆம்பளனா லட்சணமா வேலைக்கு போகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். அத நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க. என்ன சம்பந்தி பதிலியே காணோம்? இதோ பாருங்க, நான் ஒண்டி கட்ட, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தான் பொண்டாட்டி பொண்ணு குடும்பம்னு அதுக்காகவாவது இவர் சம்பாதிக்கணும்ல. ஏய் சுபா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அன்னைக்கு தேவ் தம்பி என்ன சொன்னாரு? உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாருல்ல. நாம் எதுக்கடி பூசாரி கிட்ட வரம் கேட்டுக்கிட்டு நேரா சாமி கிட்டயே போய் கேப்போண்டி. என்ன புரியலையா? அதாண்டி தேவ் தம்பி கிட்டயே போய் கேப்போம். நீ போய் கேட்டா தேவ் தம்பி என்ன மாப்பிளைக்கு வேலை இல்ல நான் சொல்லிட போறாரு? ஏமா என்னம்மா பேசுறீங்க? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு மாப்பிள்ளை கம்பெனியில ஒரு பொறுப்புல இருக்கும்போது அவளை மீறி போய் நம்ம மாப்பிள்ளை கிட்ட வேலை கேட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல பவிய பத்தி தான் என்ன நினைப்பாரு? இப்படியே வறுமையிலயும் பட்டினிலையும் வாழ்ந்தா வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சும்மாவே இருக்காது. இத பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னைக்கு என் பொண்ணு எல்லாரையும் பட்டினி போட்டிருக்கா? சுபா, மாப்பிள்ளை கிட்ட நீ போய் எதுவும் பேச வேண்டாம். ஈவினிங் பவி வந்துருவா, அவகிட்ட நானே பேசிக்கிறேன். இவனுக்கு கண்டிப்பா வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவா. சலன்னு பேசாம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சொல்றாரு இல்லடி, வா என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். ஏய் வாடி வாடின்னு சொல்றல, சும்மா உட்காந்துக்கிட்டு வா. அண்ணா என்னடா கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னடா? பயப்படாத, தைரியமா இரு. பார்த்து ஓட்டு. டேய், பிரபு இங்கே தான் பணத்தோட வருவான். நான் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பேன். உன் கைக்கு பணம் வந்ததும் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவேன். சரி. புரிஞ்சுதா? சரிண்ணா. இறங்கு. டேய், தீனாவோட ஆளு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் காரை விட்டு இறங்கி பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். சரிண்ணா. அந்த செகண்ட்ல நீங்க 2 பேரும் அவன் கழுத்துல கத்திய வச்சிடணும். சரிண்ணா.